அமைந்ததொரு குடியரசாக நிறுவ வேண்டும். அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல், நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடையும் தனிமனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும் உடன்பிறப்புரிமையின்மையை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நமது அரசியலமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 24 ஆகிய இன்று இங்கித நாள் இந்திய அரசியலமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம்.